இந்த அடிக்ஷன் டு அட்டென்ஷன், என் மேல எல்லாருடைய கவனம் திரும்ப வேண்டும் என்கிற இந்த பித்து அல்லது இந்த ஒரு அடிமைத்தனம் எப்படி வெளிப்படும் என்று கேட்டால் த்ரீ திங்ஸ். நம்பர் 1, எப்படி வெளிப்படும்? முதலாவது, டூயிங் திங்ஸ் ஃபார் அட்டென்ஷன். நான் செய்கிற எல்லாமே எனக்கு நேராய் கவனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே செய்கிறேன். மனுஷர் காணுவதற்காகவே என் வாழ்க்கையில் எல்லா கிரியைகளையும் அரங்கேற்றுகிறேன். இந்த ஒரு நிலை, ஐ டூ திங்ஸ் ஜஸ்ட் ஃபார் அட்டென்ஷன். மத்தேயு 6:1 மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தர்மம் செய்வது தவறா? இல்லை, தர்மம் செய்வது நல்லது. ஆனால் இந்த ஜனங்கள் தங்கள் பணத்தை கூட விரயம் செய்வதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், ஏழையின் மேல் உள்ள பரிதாபம் அல்ல, இரக்கம் அல்ல. இப்படி நான் தர்மம் செய்யறத மக்கள் பார்த்தா நல்லா இருக்குமே, மக்கள் பார்க்கணும், அதற்காகவே செய்கிறேன். ஐ ஹோப் யூ கேன் ஐடென்டிஃபை த ஸ்ட்ரிங் ஆஃப் அடிக்ஷன் இன் திஸ் பிளேஸ். ஏழையின் மேல இரக்கம் இல்லை, ஆனா இந்த தர்மத்தை செய்தா என் மேல கவனம் திரும்பும், அதற்காக என் காசை கூட நான் செலவழிக்க ரெடியா இருக்கிறேன். இப்படி வெளிப்பாடு, டூயிங் திங்ஸ் ஜஸ்ட் ஃபார் அட்டென்ஷன். இது ஃபர்ஸ்ட் லெவல். இன்னொரு லெவல் இருக்கு, அது என்ன தெரியுமா? டிமாண்டிங் அட்டென்ஷன். மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது. டிமாண்டிங் அட்டென்ஷன், மற்றவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று கட்டாயம் செய்வது. தலைப்பு தப்பா இருக்கு, பட் நீங்க கரெக்டாக எழுது. மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று கட்டாயம் செய்வது. இதற்கு ஒரு தலை சிறந்த ஒரு உதாரணம் 1 சாமுவேல் 18 அதிகாரம் 8-9 சவுலுடைய சுபாவ வெளிப்பாடை நம்ம பார்க்கிறோம். தாவீது பெலிஸ்தியனை ஜெயித்து அவன் வெற்றி வாகை சூடி திரும்பி வரும்போது, சவுலும் நடந்து வரும்போது அவனை எதிர்கொண்டு தேசத்தின் ஸ்திரீகள், பெண்கள் வந்து அவனுக்கு பாட்டு பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இந்த சவுலுக்கு பெண்கள் மேலேயும் கோபம் கிடையாது, பாட்டு பாடினதுனால அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பாடினாங்கன்றது தான் பிரச்சனை. இதே சவுல்கிட்ட சவுல் கொன்றதும் 1000, தாவீது கொன்றதும் 1000 சொல்லியிருந்தா கூட பிரச்சனை வந்திருக்காது. அல்லது சவுல் கொன்றது 10,000, தாவீது கொன்றது 1000 சொல்லியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. தன்னை குறைத்து மதிப்பிட்டு ஒரு சின்ன பையனுக்கு இன்னும் கொஞ்சம் புகழ் வந்த உடனே என்ன விட்டுட்டாங்களே, பேராமாய் என்னுடைய புகழ் மங்குகிறது, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை, அவ்வளோதான். மிச்சமுள்ள தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஒரு பையனை விரட்டுறதுலே அவன் வாழ்நாளை அவன் செலவழிச்சு முடிச்சிட்டான். கடைசி வரைக்கும் அவன் தேடினது என்னன்னா, நான் ராஜாவானா எனக்குரிய கனம் எங்க, என்னுடைய முக்கியத்துவம் எங்க, அட்டென்ஷன் என் மேல இருந்து லைம் லைட் வந்து இன்னொரு சின்ன பையன் மேல திரும்பிருச்சே. ஸோ ஹி ஸ்டார்டட் ஃபீலிங் ஒர்த்லெஸ். ஆனா இவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா தான், சிங்காசனம் அவன்கிட்ட தான் இருக்கு, ராஜ்யபாரம் அவன்கிட்ட இருக்கு, அது அவனுக்கு முக்கியம் இல்லை. அட்டென்ஷன் என் மேல மட்டும் தான் இருக்கணும். ஐ எம் த ஒன் அண்ட் ஒன்லி, நோபடி கேன் ஷேர் மை ஸ்பேஸ். யாருமே என்னுடைய கவனத்தில், என் மேலே செலுத்தப்படுகிற முக்கியத்துவத்தில் பங்கு போட முடியாது, பங்கு போட விட மாட்டேன். அதனுடைய விளைவு தேசத்துக்கே நஷ்டம், எல்லாத்துக்கும் மேலே தனக்கும் தன் குடும்பத்துக்கும் பெரிய நஷ்டம். 3வது லெவல் எப்படி போவோம்? முதலாவது டூயிங் திங்ஸ் ஃபார் அட்டென்ஷன், கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றே எல்லா கிரியையும் செய்வது முதல் காரியம். 2வது கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது, டிமாண்டிங் இட். 3வது டிலைட்டிங் இன் அட்டென்ஷன், கவனம் என் பக்கம் திரும்புவதை கண்டு மகிழ்வது, அதுல மகிழ்ச்சி கொள்வது, அதுல ஆனந்தம் கொள்வது. மத்தேயு 6:5 பாருங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களில் வீதிகளில் சந்திகளில் நின்று ஜெபம் பண்ணுகிறார்கள்னு போடல, ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு, they love to pray, they find joy in praying. அவங்க உண்மையான அன்பும் மகிழ்ச்சியும் ஜெபத்தில் இல்லை,
ஜெபிக்கும் போது மக்கள் பார்த்துட்டா அதுல ஒரு மகிழ்ச்சி. என்ன பார்த்துட்டாங்க, 4 பேர் பார்த்துட்டாங்க, 4 பேர் கண்டு கொண்டாங்க, அதுல ஒரு பெரிய திருப்தி, மகிழ்ச்சி, பேரானந்தம். ஜெபம் பண்ணும்போது யாரும் பார்க்கலான்னு ரொம்ப வருத்தமாயிடும். இன்னைக்கு ஒருத்தர் கூட பார்க்கல. இதெல்லாம் delighting in gaining attention from the world around them. இதற்காக எதை வேணாலும் செய்ய சில வேளையில் நம்ம அறியாமலே துணிஞ்சிடறோம். நம்ம அதுக்கு ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறோம். நான் சிலதெல்லாம் உங்களுக்கு வார்த்தை சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம நிறைய வேளை நம்ம லைஃப்பில் அப்படி கிறிஸ் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட், ஆல் ஆஃப் திஸ் இஸ் பேசிக்லி அடிக்ஷன் டு அட்டென்ஷன். உலக பிரகாரமாக கவுன்சிலிங் ஃபீல்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஜனங்கள் இந்த அடிக்ஷன்ஸை வெளிப்படுத்துகிறாங்க, அட்டென்ஷன் பெறுறதுக்கு அவங்க என்னெல்லாம் செய்வாங்கன்னு கேட்டால் அவங்க ஒரு 5 காரியம் சொல்கிறாங்க. 5 things, பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப ப்ராக்டிக்கலான காரியங்கள் சொல்கிறாங்க. இது வேதத்தில் இல்லை, பட் பொதுவாக கவுன்சிலிங் ஃபீல்டில் இருக்கவங்க, இந்த மாதிரி அடிக்ஷன் இருக்கிறவங்க, எனக்கு கவனம் என் பக்கம் திரும்பணும்னு ரொம்ப ஆசைப்படுறவங்க எப்படி அதை வெளிக்கொண்டு வருவாங்க, அதற்காக அவங்க என்ன செய்வாங்க, அந்த கவனத்தை ஈர்ப்பதற்கு என்ன செய்வாங்கன்றதுக்கு 5 காரியங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்கிறாங்க. அதை நான் எழுதிக்கிடுங்க. நம்பர் 1, எக்ஸாஜரேஷன். தட்ஸ் நம்பர் 1. எக்ஸாஜரேஷன். எக்ஸாஜரேஷன்னா மிகைப்படுத்தி பேசுவது. மிகைப்படுத்தி பேசுவது. ஓவர் ஸ்டேட்டிங் ஆர் ஃபேப்ரிகேட்டிங் ஸ்டோரிஸ் டு கெயின் அட்டென்ஷன் ஆர் அட்மிரேஷன். இல்லாததை இருக்கிறது மாதிரி எடுத்து பூதாகரமாக காமிக்கிறது. எங்கள் அப்பா பெரிய ஜமீன்தார், எங்க தாத்தா கிட்ட 5000 ஏக்கர் இருந்தது, 5 சென்ட் கூட இருக்காது. ஆனா சும்மா காட்டி என்ன சொல்றது, 5000 ஏக்கர் இருந்தது. நம்ம போய் அளந்தா பார்க்க போறோம், நம்ம டிக்கெட் போட்டு ஊர்ல போய் பார்க்க போறோம். ஆனா இந்த கதை விட்டே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில தன்னை பெரிய ஆளாக காமிக்கணும், முக்கியத்துவம் பெறணும் அப்படின்றதுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வீட்டுக்கு போவாங்க, அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் கல்யாணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு 50,000க்கு புடவை எடுத்தோம். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான்லாம் என் பொண்ணுக்கு 2 லட்ச ரூபாய்க்கு புடவை எடுத்தேன். உண்மையாக போய் பில்லை பார்த்தீங்கன்னா 20,000 தாண்டி இருக்காது. சும்மா விட வேண்டியதான், யாருன்னா பில்லை கேட்க போகிறாங்க, சும்மா விட வேண்டியதான். எக்ஸாஜரேட் பண்ணுறது, இல்லாததை இருக்கிறது போல பெரிதாக்கி எல்லாருடைய கவனம் நம் பக்கம் திரும்பும்படி செய்கிற கதை விடும் சுபாவம். 2வது தியேட்ரிசிட்டி. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வேர்ட், தியேட்ரிசிட்டி அல்லது தியேட்ரிகாலிட்டின்னு சொல்றாங்க. தியேட்ரிகாலிட்டின்றது நாடக மேடை அமைக்கிறது. நம்மளை எல்லாரும் திரும்பி பார்க்கணும்னு பயங்கர நாடகம் போடுறது. சில பேருக்கு அது எப்படிதான் தெரியல, அப்படி சொடக்க விட்ட உடனே கண்ணுல இருந்து தண்ணி விழுந்துடும். எதுக்கு எடுத்தாலும் வாட்டர் ஒர்க்ஸ் தான், ஃபுல்லா அழுதே எல்லாருடைய கவனத்தை தங்க பக்கம் என்ன பண்ணிடுவாங்க, திருப்பிடுவாங்க. மற்றவர் யார் பக்கம் திரும்பவே முடியாது. அந்த மாதிரி அட்டென்ஷன் கேதரிங்காக என்ன ட்ராமா வேணா போடுவாங்க. திடீர்னு மயங்கி விழுற மாதிரி பண்ணுவாங்க. உண்மை நடக்குதுங்க, இது உண்மை. சில பேர் மயக்கமே வராது, மயங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்பப்போ தலைவலின்னுவாங்க, வயிற்று வலின்னுவாங்க. அதுக்காக தலைவலிக்கிறவங்களெல்லாம் நான் குறை சொல்ல. இது சில பேருக்கு என்னன்னா, நம்மளை யாருமே கண்டுக்கிட மாட்டேங்கிறான்னா உடனே ஒரு ட்ராமா போட்டுருவாங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய குடும்பங்களில் கூட இதெல்லாம் பார்த்துருக்கேன். எப்படின்னா, பையன் கல்யாணம் ஆகி போன உடனே இந்த பையன் கண்டுக்கிடவே மாட்டேங்கிறான்னா அப்பப்போ நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருவாங்க. நெஞ்சு வலிக்குதுப்பா, நெஞ்சு வலிக்குதுப்பா, நான் எல்லாரும் அவங்களுக்கு சுற்றி வந்துடணும். அங்கே போய் செக் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இசிஜியும் கொடுத்த காசு வேஸ்ட்டு தான், எல்லாத்துக்குமே வேஸ்ட்டு தான். ஆனால் இந்த ட்ராமாவே மொத்தமாக எதுக்கு போட்டாங்கன்னா, எதுக்கு போட்டாங்க, அட்டென்ஷன் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், சொல்கிறதுக்கு வேடிக்கையாக இருக்குது. அந்த அம்மா 14 நாள் அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. 14 days பெரிய பிரச்சனைன்னு சொல்லி அட்மிட் ஆகிட்டாங்க. 14 நாள் அட்மிட் ஆகி எல்லாம் செக் பண்ணி ஒன்றுமே இல்லை. கடைசியில் தனியாக கூப்பிட்டு விசாரிச்சா, இவர் பேசவே மாட்டேங்கிறார் பாஸ்டர், என் பக்கத்திலே வர மாட்டேங்கிறாரு, அதுக்காக தான் போய் படுத்துக்கிட்டேன்றாங்க. இது நடந்ததுங்க, உண்மையாக நடந்தது. இது இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. சில பேர் இந்த மாதிரி ஏதாவது நடக்காத ஒன்றை நடந்தது போல அப்படி காமிச்சு இப்படி காமிச்சு பூதாகாரமாக்கி அதில் பெரிய பிரச்சனை வந்தது போல ஒரு பெரிய நாடகம் மேடையை அமைச்சு கவனம் என் பக்கம் திரும்பணும். அதுக்காகவே செய்கிறவங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். அவங்க கணவன் மனைவியாக 2 பேரும் வெளியூருக்கு போயிட்டாங்க.
ஊர் சுற்றி பார்க்க போனாங்க புதுமண தம்பதிகள். அவங்க போய் 2 நாளுக்குள்ள இந்த அம்மா நெஞ்சு வலி வந்துருச்சு, எனக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி 2 பேரும் ஹனிமூனியை கட் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டாங்க. அவங்க வந்து சேர்ந்த உடனே நெஞ்சு வலி சரியா போயிடுச்சு. எதுக்கு வந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? உங்களுக்கு புரியும். 3வது வந்து சோஷியல் மீடியா யூஸ். சோஷியல் மீடியா யூஸ் இது என்னன்னா, இந்த கவனத்தை தங்க பக்கம் திருப்புறதுக்கு சோஷியல் மீடியாவில் அடிக்டடாக இருக்குது. அதாவது காப்பி குடிச்சா ஃபோட்டோ, டீ குடிச்சா ஃபோட்டோ, சுடு தண்ணி குடிச்சா ஃபோட்டோ, குளிச்ச உடனே ஒரு ஃபோட்டோ, தலை சீவுறத ஃபோட்டோ, சொல்றது புரியுதா உங்களுக்கு? அயன் பண்ணுறது ஃபோட்டோ, சாப்பாடை சூடு பண்ணா ஃபோட்டோ, தாளிச்சா ஃபோட்டோ, எல்லாத்துக்குமே ஃபோட்டோ. They keep themselves on a constant update mode. They have to make the whole world know every single move they make. எங்க போனாலும் எதுக்கு போனாலும் பிரைவசினே ஒன்றும் கிடையாது, தனக்குன்னு பர்சனல்னு ஒன்றும் கிடையாது. எல்லா ஃபோட்டோவையும் அப்பப்போ அப்டேட் பண்ணி ஸ்டேட்டஸ், ஒரு நாளைக்கு 4 ஸ்டேட்டஸ் 5 ஸ்டேட்டஸை போட்டு என்னமோ உலகமே இவங்க முகத்தை பார்த்தா மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி, சும்மா காட்டியோ ஏதா ஒன்றை போட்டு இப்படி திரும்பி ஒரு போஸு, அப்படி பார்த்த மாதிரி ஒரு போஸு, கீழே பார்த்த மாதிரி போஸு, மேலே பார்த்த மாதிரி போஸு, இதில் பாதி போஸு முகத்தை பார்த்தா இந்த ஆள்னே தெரியாது. அதுக்கு 4 ஃபோட்டோஷாப்பை போட்டு கருப்பாக இருக்கிறது வெள்ளையா இருக்கிறது கருப்பா, என்னென்னமோ சேட்டை பண்ணிக்கிட்டு, என்னன்னா என்னை எல்லாரும் பார்க்கணும். அதில் வேற ஒரு அப்சஷன். ஃபோட்டோ போட்டு 2 மணி நேரம் கழிச்சு எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க? நேற்றுக்கு 2000 பேர் தான் பார்த்தாங்க, இன்னைக்கு 5000 பேர் பார்த்துட்டாங்க. எவ்வளோ பெரிய சாதனை! சோஷியல் மீடியா கிரேஸ். they keep themselves constantly updated. என்னமோ உலகமே இவர்களை சுத்திட்டு இருக்கிற மாதிரி, அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், அப்படி இருக்க போறேன், இப்படி இருக்க போறேன், அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன். செல்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட் ஆல் த டைம், அப்டேட்டிங் அபவுட் themselves. இது ஒரு டிசீஸ். என்ன நடந்தா ஐ ஹேவ் டு அப்டேட், உடனே நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடணும், அல்லது அவ்வளோதான். See, this is dangerous. This is number 3. 4வது சொல்றாங்க, இந்த செல்ஃப் அட்டென்ஷனுக்கு அடிக்ட் ஆனவங்க வந்து செய்யற 4வது காரியம் ப்ரொவோகேட்டிவ் பிஹேவியர். ப்ரொவோகேட்டிவ் பிஹேவியர் அப்படின்னா, மற்றவர்களை சுண்டி இழுக்கிறது போல, தூண்டி இழுக்கிறது போல ஏதாவது ஒன்று செய்து நான் முக்கியமானவன் அப்படின்னு காண்பிக்கிறதுக்கு வினோதமான காரியங்களை செய்ய முற்படுவது. இது பல விதத்தில் ப்ரொவோக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொவோகேட்டிவ்னு சொல்லும் போது மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிறது மாதிரி உடை உடுத்துவது, அலங்காரம் செய்வது, பேசுவது, ஜோக்ஸ் அடிக்கிறது, தரம் தாழ்ந்து கூட காரியங்களை வெளிப்படுத்துவது. இதெல்லாம் எதுக்குன்னா, ஐ எம் கிரைங் ஃபார் அட்டென்ஷன். இது வந்து people who have addiction to attention. அவங்களுக்கு நல்லா தெரியும் இது கௌரவமான வஸ்திரம் இல்லை, இது ஒரு மாதிரி தேவையில்லாத பார்வை நம்ம மேலே விழுன்னு தெரியும். பட் they go on wearing that. அது ஏன் போடுறாங்கன்னு சொன்னால், லுக் அட் மீ, என்னை பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க. அதுக்கு அவங்க எந்த தரத்தையும் இழக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இது 4வது காரியம்னு சொல்கிறாங்க. 5வது கிரியேட்டிங் கான்ஃப்ளிக்ட். அதாவது சண்டைகளை உருவாக்குவது. சண்டை உருவாக்கி அதன் வாயிலாக ஜனங்களுடைய கவனத்தை தங்கள் மேல் எழுப்பது. ஆமா, இது இருக்கும். பிரச்சனை உண்டாக்கி கவனத்தை தங்கள் மேல் எழுப்பது. அதனால தான் நான் சொல்லுவேன், டைம் மேகசீனில் வந்து நீங்கள் முதல் பக்கத்தில் கவர் பேஜில் வரணும்னா, ஒபாமாவா இருந்தாலும் கவர் பேஜில் வந்துடலாம், ஒசாமாவா இருந்தாலும் கவர் பேஜில் வந்துடலாம். ஆமாம், ஜனாதிபதியாக இருந்தாலும் உங்கள் படம் கவர் பேஜில் வரும், நீங்கள் தீவிரவாதியாக இருந்தாலும் கவர் பேஜில் வந்துடும். அதனால் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி தங்களுக்கு பேர் சம்பாதிக்க விரும்புவார்கள். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக வியாசர்பாடி பக்கத்தில் ஒரு ஸ்லம்முக்குள்ள ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் ஊழியம் செய்கிறதுக்கு போயிருந்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில் ஊழியம் செய்ய போனால் பிள்ளைங்க அவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு லெவலில் இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க கொஞ்சம் கட்டுக்கடங்காத பிள்ளைங்க தான்.
அங்கே வந்து நான் பேசுகிறக்கு ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு சென்டென்ஸ் நான் சொல்லி முடித்தேன், ஒவ்வொரு வாக்கியம் சொல்லி முடித்த உடனே ஒரு பையன் ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கிட்டு முழு கிளாஸ் 40 நிமிஷம் பேசினேன். 40 நிமிஷமும் ஒவ்வொரு வரி நான் சொல்லி முடிக்கும் போது அப்படின்னு சத்தமாக ஃப்ரண்ட்லேருந்து சொல்கிறான். ஆனால் அவனுக்கு என்னை பற்றி தெரியல. அவன் எத்தனை முறை சொன்னான், அவன் வாங்கி தான் வலிச்சுது, நான் அவனை பார்க்கவே இல்லை. அது ரொம்ப வருத்தமாயிட்டான் அவன். அப்போ அவன் இவ்வளோ நேரம் எதுக்கு சொன்னான்? பார்க்கணும், நானும் ஒருத்தர் இருக்கேன், என்ன பாருங்க, இங்கே ஒரு முக்கியமான விஐபி இருக்கேன் அப்படின்னு பாருங்கள். சில பேர் ஸ்கூல்ஸில் கூட சில பேரண்ட்ஸ் இதை டீச்சர்ஸ் வந்து இதை பார்ப்பாங்க. படிப்புனால தான் பேர் வாங்க முடியல, அடித்தாது பேர் வாங்கணும். ஆமாங்க, ரவுடித்தனம் பண்ணி பேர் வாங்குறதுக்குன்னே கலாட்டா பண்ணுற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அட்டென்ஷன் வேணும் அவங்களுக்கு. தங்களை வந்து தங்களுடைய மற்ற மாணவர்களுக்கு முன்பாக, சக மாணவர்களுக்கு முன்பாக கவனத்தை இருக்கிறதுக்குன்னே சும்மாவே போகிறவனை போட்டு அடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு அவசியம் இல்லை, திட்டு வாங்குறதே ஒரு பெரிய சாதனை. அது வெளியே வரும்போது எப்படி வருவாங்கன்னா தாதா மாதிரி வருவாங்க. நான் திட்டு வாங்கிட்டு வந்தேன் பார்த்தியா, பிரின்சிபலே என்னை கூப்பிட்டு திட்டுற அளவுக்கு நான் வேற ரேஞ்சில் போயிட்டேன். இது ஒரு சிக்கனிங் ஒரு ஆட்டிடியூட் அண்ட் அன் அடிக்ஷன். இட்ஸ் ட்ரூ. சண்டை போட்டு கவனத்தை ஈர்ப்பது. சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் வந்து சண்டை போடுறவங்கள பார்த்துருக்கீங்களா? அது எதுக்கு நினைக்கிறீங்க? எதுக்கு நினைக்கிறீங்க? இங்கே ஒருத்தன் சித்தப்பா ஒருத்தன் இருக்கேன், பார்க்காம போயிட்டியே, சண்டை போட்டால் அந்த விருந்தே நின்று இவரை வந்து பார்க்கணும். எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா அவருக்கு ஒரு சந்தோஷமே, பரவாயில்ல எல்லாம் பார்த்துட்டீங்க, ஆத்துமா சாந்தி அடைஞ்சிருச்சு இப்போதான். ஆமாங்க, சண்டை போட்டு கவனத்தை இழுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. they want to be known as a trouble maker, so everybody's attention is turned toward them. they are so sick people. ஒரு முறை ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தில் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, வாக்குறுதியெல்லாம் வாங்கியாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை சைன் போடணும். பொதுவாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, மாப்பிள்ளை வீட்டில் ஒருத்தர், பொண்ணு வீட்டில் ஒருத்தர் சாட்சி கையெழுத்து எழுதுவாங்கன்னு. அங்கேயும் சாட்சி கையெழுத்து எழுத்து ஆளை கூப்பிட்றோம். 10 நிமிஷம் ஆளை காணோம். ஒரு வீட்டார் சைட்லேருந்து ஒருத்தர் வந்துட்டார் சாட்சி கையெழுத்து எழுத போடுறதுக்கு. அடுத்த சைடில் ஆள் வரல. எங்கப்பா போனார் சாட்சி கையெழுத்து எழுதுறவருன்னு கேட்டால் குடும்பமே வெளியே எழுந்து போயிடுச்சு. வச்சு விட்டு வெளியே போய் தேடுறாங்க, அவரை வரவே இல்லை. 10 நிமிஷம் ஆச்சு. என்னப்பா எங்கப்பா ஆள் இங்கே தான் இருந்தார் பஸ், வெளியே ஃபோனில் பேசிகிட்டு இருக்காருன்றாங்க. ஃபோனில் பேசுகிறாராம். இங்கே நாங்கள் உட்காந்துருக்கோம் எல்லாரும். 10 நிமிஷம் அதே மங்களம் செழிக்க திருப்பி பாடிட்டு உட்காந்துருக்கோம். இவர் வெளியில் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காராம். எதுக்கு பேசினார் தெரியுமாங்க? 10 நிமிஷம் கழித்து இவர் சாட்சி கையெழுத்திட உள்ளே வர்றாரு. பின்னால் ஒரு குடும்பம் அப்படியே பின்னால் புடை சூழ வர்றாங்க. நான் நினச்சேன், உனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு, இப்போ தான் கல்யாணம் ஆன மாப்பிள்ளை மாதிரி இவர் உள்ளே வர்றாரு. இவர் இப்போ எல்லாரும் நாங்கள் பார்க்கணுமா, இவர் ரொம்ப முக்கியமானவர், இவர் சாட்சி கையெழுத்து போடலன்னா கல்யாணமே நல்லிஃபை ஆகிடும். இவருக்கு அந்த முக்கியத்துவத்தை அங்கே தேடுறாங்க. எத்தனை சாவு வீட்டில் தெரியுமாங்க, மரண வீட்டில் பெட்டியெல்லாம் எடுத்துட்டு கல்லறைக்கு போய் குழி பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்துருப்போம். 3/4 மணி நேரம் பெரியப்பா ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வருவார், நாங்கள் எல்லாம் காத்து கிடந்தா இவர் டீ குடிச்சிட்டு பொறுமையாக வருவார். இவர் வந்து எட்டி பார்த்த உடனே நாங்கள் உள்ளே போட்டுருணும். என்னங்க இது, எத்தனை முறை நாங்கள் உட்காந்துருக்கோம் தெரியுமா கல்ற தோட்டங்களில். 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் இவர் வருவார். அவர் அப்பவுமே வந்திருப்பார். ஆனால் இவர் எல்லாருக்கு முன்னால் அந்த இடத்துல வந்து தனியாக தன்னை காட்டணும், தான் முக்கியத்துவம். அப்போ அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த கல்யாண வீட்லேயும் இந்த மரண வீட்டில் சொந்தக்காரை எட்டி பார்க்காதவங்க கூட தன்னை பெரியவன்னு காட்டாமல் போக மாட்டான்னு. அது கரெக்ட். சில பேருக்கு அந்த பிரச்சனை உண்டு. தங்களுடைய முக்கியத்துவத்தை பிரச்சனை பண்ணி ஆகிலும் காட்டுவாங்க. இப்போ இந்த சுபாவம் தெய்வீக சுபாவமா கேட்டா இல்லை. இப்படிப்பட்ட எண்ணத்தினால் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களை ஆண்டவர் விடுதலையாக்க வேண்டும். இந்த குணங்கள் பாருங்க, இந்த நம்மேல கவனத்தை ரொம்ப ஈர்த்து வைத்திருக்கிற இந்த ஒரு சுபாவம் நம்முடைய குடும்பம், நம்முடைய நண்பர்கள் நடுவில் இருக்கிற ஐக்கியங்கள், சபைக்குள்ள இருக்கிற ஐக்கியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி, இவை எல்லாவற்றையும் கெடுத்து போடும். நான் விசுவாசிக்கிறேன், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:32. எப்படி விடுதலை ஆவோம் என்று கேட்டா, சத்தியத்தை அறிவோம், சத்தியம் நம்மை